கர்மா இஸ் பூமராங்கன்றது உண்மைதான் போல. நான் சின்ன வயசுல எங்கள் அம்மா அப்பாவை எப்படி சாப்பிடாம படுத்தி எடுத்தனோ, அதாவது ஒழுங்காக சாப்பிடாம எப்படி கஷ்டப்படுத்தினோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்னோட பசங்க எனக்கு டபுள் மடங்காக இப்போ வச்சு செய்கிறாங்க. காய்கறிங்க சுத்தமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை எப்படியாவது காய்கறிகள் கீரைகளை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்ல. வெயில்கால வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்டிப்பாக வந்துட்டு பழங்க காய்கறியை நம்மளும் சரி குழந்தைங்களும் சரி எடுத்துக்கிட்டாதான் இந்த ஹீட்டு சம்மந்தமான நோயெல்லாம் வராமல் பார்த்துக்க முடியும். இவ்வளோ நாள் கீரைக்காரமாக கீரை வேணுமா டெய்லியும் கதவை தட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. நானும் வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ஓப்பி அடிச்சிட்டேன். ஆனால் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாதுல்ல. உரக்கீரை காரமாவை நிப்பாட்டி எனக்கு ஒரு பாலக்கீரை கட்டு கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். சில்லறை இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வாங்க தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வாங்கிக்கிட்டேன், அனுப்பிட்டேன். ஒரு கட்டு 25 ரூபாங்க. உங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இடத்துக்கு இடம் வேலை மாறுதான்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லைங்க, கமெண்ட் படிக்க வந்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் சொன்னேன். பாலக்கீரையை குழம்போ பொரியலோ பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கீரையை அரைச்சி சப்பாத்தி மாவு கூட சேர்த்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டேன். சைடிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சு கொடுத்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.